வா தென்மொழி போலாம். இவங்களுக்கு எப்ப நம்ம அருமை தெரியுதோ அப்ப வந்தா போதும். வா கிளம்பு. என் கூட வா தென்மொழி. நான் இல்லாத இடத்துல உனக்கு இங்க என்ன வேலை? வா. அவளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? என்னம்மா வாணி உரிமையோட கூப்பிடுற? அவ என்ன நீ தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியா? என்ன உரிமையில வாணி கூப்பிடுற? உனக்கு நேர்மனா என்னன்னு தெரியாது போலுக்கு. வேண்டாம் தேன்மொழி கிளம்பு. நான் சொன்னேன் உங்க கூட என்னால வர முடியாது. விளையாடாத. நான் இப்ப விளையாடல, சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னால உங்க கூட வர முடியாது. எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீ இருக்க வேண்டாம். வா. இவங்களுக்கு பெத்த பிள்ளையோட வளர்த்த பிள்ளைங்க தானே ரொம்ப முக்கியமா? பெத்த பிள்ளைய நம்பல, வளர்த்த பிள்ளைங்களை நம்புறாங்க. அந்த விக்கி ஒன்ன நம்பர் பொறுக்கி அவன் வாங்காத லஞ்சமே இல்ல. அவன் உங்களுக்கு நேர்மையானவன். எப்பவும் டூட்டில சின்சியரா இருக்கிறன்னா நேர்மை இல்லாதவன். அப்படிதானமா? அவன் லஞ்சம் வாங்குறவன் தானே? ஆமா. நேர்மை இல்லாதவன் தானே? ஆமா. அப்படின்னா காதாம்பரி கேஸ்ல அவன் ரொம்ப நல்லவன் நேர்மையானவன் கேஸ் அவன்கிட்ட கொடுத்தது நீதானே? பொண்ணு திறக்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தது நீதானே? நீ கேஸ் கொடுக்கும் போது அவன் நேர்மையானவன், உன்னை தட்டி கட்டதுனால அவன் லஞ்சம் வாங்கினவன். அப்படிதானே? அது அது சொல்லுடா. நீதானே அவனுக்கு நல்லவங்கிற சர்டிபிகேட் கொடுத்து காதாம்பரி கேஸ் எடுத்துட்டு கொடுத்துருக்க. அப்ப நல்லவனா இருந்தா இப்ப கெட்டவனா மாறிட்டான். அப்படிதானே? சொல்லு, எதுக்கு அந்த காதாம்பரி கேஸ விக்கி கிட்ட கொடுத்த? சொல்லு கிஷோரு, எதுக்கு கொடுத்த? கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. நேர்மையானவன் தானே சொல்லி கொடுத்த. பொண்ணுத்துறையை விட நேர்மையானவன் தானே சொல்லி கொடுத்த. சொல்லு, எல்லாரும் கேள்வி கேக்குறாங்கல்ல. கோதாம்பரி கேஸ பொண்ணுத்துறை கிட்ட இருந்து எதுக்கு நீ விக்கிக்கு வாங்கி கொடுத்த? அது மட்டும் இல்ல, நீ காதாம்பரிட்ட டீல் பேசியிருக்க. அப்படிதானே? எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? நீ நேர்மை பத்தி பேசுற. அப்படிதானே? ஆமா பேசுனேன். எதுக்கு பேசுனேன்? இந்த வீட்டு நன்மைக்காக தான் பேசுனேன். அவ ஒரு நல்ல பாம்பு. எங்க மறுபடியும் வந்து இந்த குடும்பத்தை தரமட்டம் ஆக்கிடுவாளோ, என் குடும்பத்துல உங்களுக்கு ஏதாவது ஆயிடும்னு பயந்தேன். அதனால இந்த டீல் பேசுனேன். இந்த பொண்ணு தர ஒரு கேஸ் எடுத்தா முடிக்காம விட மாட்டான். காதாம்பரிக்கு எப்படி தண்டனை வாங்கி கொடுப்பான்? அந்த காதாம்பரி அந்த மனசுக்குள்ள வச்சுட்டு இந்த குடும்பத்தை பழி வாங்குவான்னு நினைச்சேன். அதனாலதான் பொண்ணு கிட்ட வாங்கி இந்த விக்கிக்கு நான் கொடுத்தேன். விக்கி கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருப்பான், அதனால வாங்கி கொடுத்தேன். மொத்தப்படி நேர்மையானவங்களுக்காக நான் கொடுக்கல. இதுக்கு பேரு என்ன தெரியுமா? இதுல எங்க இருக்கு நேர்மை? இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே ஆம்பளைங்க தானே. இந்த குடும்பத்தை காப்பாத்த தெரியாது. என் குடும்பத்தை காப்பாத்தன்னு நினைச்சல, எனக்கு தேவைதான். 20 வருஷமா கட்டி காத்த குடும்பத்தை எனக்கு காப்பாத்த தெரியாது. அந்த காதாம்பரி கால்ல விழுந்தா இந்த உசுறு வாழணுமா என்ன? என் புள்ள நேர்மையா இருக்கா, என் புள்ள நேர்மையா தான் அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நெஞ்சு நிமிந்து நடந்துகிட்டு இருந்தேன். இனி காலத்துக்கு தலை நிமிந்து நடக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டே. இனி இந்த வாயால நான் எப்படி நியாயம் தருமனு பேச முடியும்? பெத்த புள்ள இந்த லட்சத்துல இருந்தா நான் எப்படிலாம் பேச முடியும்? தாய போல புள்ளன்னு சொல்லுவாங்க, என்ன தலை கொடிய வச்சுட்டேடா. நேர்மைக்கு எடுத்துக்காட்ட அன்னைக்கு எத்தடா சொன்ன வாக்குக்காக உசுர கொடுக்க கூடிய ஆளுடா. இப்படி வேதனை படுத்திட்டீங்கல்ல. டேய், யார் விட்டாலும் இந்த மீனா விட மாட்டா, மறந்துடாத. டேய், உன்னை எப்படி ஒளிச்சு கட்டணும்னு எனக்கு தெரியும். உன்னை யார் விட போறா? எப்ப என் தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்படுதோ இதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அம்மா. யாருக்கு யார் அம்மா? அம்மா, லஞ்சம் அப்படி இப்படி நீங்க எப்படி அவ கொடி கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் சம்பளத்தை தவிர ஒத்த ரூபாய் எங்கேயாவது கை நீட்டி வாங்கியிருப்பேனா? இல்ல, எனக்கு கொடுத்த வேலையை தான் முடிக்காம நான் இருந்துக்கேனா? எப்படிமா உங்களால எப்படி பேச முடியுது? டேய், அடுத்தவங்கிட்ட 1 ரூபா வாங்குறது மட்டும் லஞ்சம் இல்ல. மத்தவங்க வேலையை தட்டி பறிக்கிறதும் லஞ்சம் தான். மத்தவனுக்கு கிடைக்க வேண்டிய பேரு புகழை தடுக்கிறதும் லஞ்சம் தான். அடுத்தவனுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வெல்லாம் தட்டி பறிக்கிறதும் லஞ்சம் தான். அம்மா, நீ பொண்ணு துறைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாமே லஞ்சம் தான்டா. நம்மளை விட பலவீனமானவங்க கிட்ட நம்ம வீரத்தை காட்டுறதும் லஞ்சம் தான். நீ பொறுப்புலே பணக்கார, அதனால உனக்கு எல்லாம் ஈஸியா கிடைச்சது. ஆனா எதுவுமே இல்லாம மேல வந்துகிட்டு இருக்கான் பாரு, அவன் தாண்டா வீரன், அவன் தாண்டா திறமையானவன். இப்ப அம்மா அப்பா காசுல மேல வந்துட்டு நீ எல்லாம் பேசுற. மரியாதை சொல்றேன், விக்கிய வெளியில விட்டு இல்ல நானே போதும் போட்டு தலைக்கு. பாத்தீங்கல்ல எப்படி மிரட்டுதான். அப்ப நான் உளுத்து கேட்காம என்ன பண்ணுவேன்? அவன் ஒண்ணும் ஒன்ன மாதிரி கோலை இல்ல. தான் நேசிச்சவனுக்காக வந்து உன் கால விழலையே, உன்கிட்ட வந்து டீல் பேசலையே. நெஞ்சுக்கு நேரடின்னு தைரியமா பேசாம பாரு, இவன் நேர்மையானவன், இவன் வீரன். நீ அம்மா, நீ என்னடா பண்ண? கோதாம்பரி கால்ல போய் விழுந்திருக்க. ஆனா இவனை பத்தியா நேருக்கு நேரா நின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இதுதான்டா வீரம், இதுதான்டா நேர்மை. இப்ப சொல்லுடா, வளர்த்த பிள்ளையா பெத்த பிள்ளையா? கேக்குறாங்கல்ல, சொல்லு. இவன் நேருக்கு நேரா தானே கேக்குறான், நெஞ்ச நிமிச்சு தானே கேக்குறான். உன்ன மாதிரி காதாம்பரி கிட்ட டீல் பேசலையே. கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. நான் தன்மானத்தோட வாழ நினைக்கிறேன், தலை குனிஞ்சு வாழ நினைக்கிறேன்.
தான் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைக்கிறதே பெரிய தப்புடா. இப்போ நாம நினைச்சியா அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. சுயநலம். தேன்மொழி, இவங்க தான் என்ன புரிஞ்சுக்கல, நீமா என்ன புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அவன் நாளை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா. அதுக்காக அவளுக்கு உன் மேல காதல் இல்லாம இல்ல. உன்னை இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம், நாளைக்கு புரிஞ்சுக்கலான்னு உன்னை புரிஞ்சுக்கிறதுக்காகவே அவன் வாழ்க்கை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான். இப்ப நான் அவளுக்கு என்ன பதில் சொல்லட்டும்? சொல்லு. என்ன நம்பி இந்த வீட்டுக்குள்ள வந்தா, இப்ப என்கிட்ட கேள்வி கேட்கறா. இப்ப நான் என்ன சொல்லட்டும்? சொல்லு. அப்படி எல்லா மனுஷனும் 100% எல்லாத்தையும் உண்மையா இருக்க முடியாது. நானும் சராசரி மனுஷன் தானே. ஏன் வேற எந்த விஷயத்துல நான் தப்பா இருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். எப்ப தான் செஞ்ச தப்ப நீ நியாயப்படுத்த நினைச்சிட்டியோ, இனி உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. எப்ப நீ செஞ்ச தவிர உனக்கு உணர்வுக்கு மனசு இல்லையா, இனி உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறான் பாரு அவன் மனசே, செஞ்ச தப்ப நியாயப்படுத்துறான் பாரு அவன் மோசமானவன். உன்ன மாதிரி மோசமானவன் நம்பி என் வீட்டு பிள்ளைய அனுப்ப முடியாது. பிறந்த இடம் எனக்கு சரியில்லை, பெத்தவங்களும் புரிஞ்சுக்கல, யாரும் அங்க நியாயமாவும் நடந்துக்கல, எந்த மனுஷனும் உண்மையாவும் இல்ல. அத்தனை உங்ககிட்ட எதிர்பார்த்து தான் நான் இங்க வந்தேன். இப்ப அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அவங்களும் என் மனசை கொன்னாங்க, இப்ப நீங்களும் அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தேன்மொழி, பெத்தவங்க சரியில்லை, பெத்தவங்களும் தன்னை புரிஞ்சுக்கல, தன் எதிர்காலத்தை பத்தி கவலைப்படல. எவனோ ஒருத்த இவன் விருப்பமே இல்லாம இவன் வாழ்க்கையை நாசமாக்கணும். எல்லாத்துலயும் இந்த மீண்டு வந்து ஒரு நல்ல மனுஷன் கூட, ஒரு நேர்மையான மனுஷன் கூட நம்ம வாழ போறோன்னு பல ஆசைகளோடும் கனவுகளோடு வந்தவளுக்கு இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை நீ கொடுத்துட்டியே. உன்னை நம்பி வந்தவளுக்கே நீ உண்மையா இல்லாத போது எப்படி இந்த குடும்பத்துக்கு நீ உண்மையா இருக்க முடியும்? குடும்பத்தை நேசிச்சேன்னு சொல்றியே, எப்படி உன்னால உண்மையா இருக்க முடியும்? உன் எலும்புக்கு எலும்பா, உன் மாம்சத்துக்கு மாம்சமா, உன் சரத்துக்கு சரீரமா, உன் இதயத்துக்கு இதயமா இருக்கிறவளுக்கே நீ உண்மையா இல்லாதப்போ எங்களுக்கெல்லாம் நீ எப்படி உண்மையா இருப்ப? அம்மா, கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அவ உன் எலும்புக்கு எலும்பு, உன் மாம்சத்துக்கு மாமிசம், உன் இதயத்துக்கு இதயம். அவளுக்கே நீ உண்மையா இல்லாதப்போ எங்களுக்கெல்லாம் எப்படி நீ உண்மையா இருக்க முடியும்? இல்லம்மா, நான் எல்லா மேலயும் உண்மையான பாசத்தோட தான் இருக்க. சுயநலமான பாசம் எந்த சந்தர்ப்பத்திலையும் மாறிடும். இந்த சுயநலமான பாசம் என்னைக்கும் பேராபத்து. உன்ன மாதிரி ஒருத்தனை கூட வச்சிருந்தா எங்க குடும்பம் என்னைக்கு வேணாலும் பிரிஞ்சிடும். இதுக்கப்புறமா நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, கிளம்பு. அம்மா வேண்டாமா, எனக்கு ஏமா தண்டனை கொடுக்கீங்க? அப்படி நான் என்னமா பண்ணுனேன்? இந்த குடும்பத்துக்காக தானேம்மா நான் அங்கே இருந்து ஆசைப்பட்டு இங்க வந்தேன். குடும்பமா வாழணும்னு ஆசைப்பட்டு தானேம்மா இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏமா இப்படி பண்றீங்க? அதான் சொந்தமா வீடு எடுத்து வச்சிருக்கியோ? எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானே? அண்ணி கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. உண்மைதான், இந்த குடும்பத்து பேர்ல தான் எடுத்தனே தவிர என் சொந்த பேர்ல நான் எடுக்கல. வேலையில இருந்து அடிக்கடி இங்க வர முடியாதனாலதான் நாங்க எடுத்தேன். அதுக்கான இவளுக்கு அந்த ஹாஸ்டல்ல பிடிக்கல, அதனாலதான் அந்த வீடை பார்த்து அங்க ஒண்ணு வாழலான்னு எடுத்து வச்சேன். சரிதான்டா, இதெல்லாம் நீ சரியாதான் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு தெரியும் விக்கியும் எங்க கூட வந்த தம்பி அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். உன்னை எப்படி பாக்குறோமோ அப்படித்தானே அவனுங்களையும் நாங்க பாத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவன மேல உனக்கு ஏன் இவ்வளவு வன்மம்? நாங்க அவன மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கோம்னு தெரிஞ்சும் எங்களை வேதனைப்படுத்துறதுக்காகவே நீ அந்த பையன்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க, அப்படிதானே? இந்த மீனா அவனுக்கு பின்னாடிதான் சுத்திக்கிட்டே இருப்பான்னு உனக்கு நல்லா தெரியும். அவனை இல்லாம இவளால இருக்க முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்கிய, இதனால இவ மனசு எவ்வளவு பாதிக்கப்படும் உனக்கு தெரியாது. உண்மையிலே உனக்கு இந்த வீட்டுல உள்ளவங்க மேல பாசம் இருந்தா நீ இப்படி பண்ணிருக்க மாட்ட. வேற யாராவது பண்ணிருந்தா கூட நீ எழுந்து நின்றுப்ப. நாங்கெல்லாம் வேதனைப்படுவோம்னு தெரியும்ல, அப்ப எங்களை வேதனைப்படுத்தி பாக்குறது உனக்கு சந்தோஷமா? சொல்லு, இது எங்க மேல வச்சிருக்க பாசமா? உனக்கு அண்ணியா இருந்ததை விட நாங்க அம்மாவா தான் இருந்திருக்கோம். இப்பவும் உன்னை பிள்ளையா பாக்குறமே தவிர குழந்தையா பார்க்கல. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை நீ கொடுக்குற? ஐயோ அண்ணி, நான் இதை எப்படி சொல்லி நான் புரிய வைப்பேன்? எதுனாலும் சொல்லி என்ன? நான் எப்பவுமே நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான். தேவையில்லாம உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான். எனக்கு பெரிய பெரிய கேஸ் எல்லாம் வரும். எங்க எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த குடும்பத்துல கஷ்டப்படுவாங்கன்னு தான் நான் பெரும்பாலும் அந்த கேஸுகளை எடுக்காம எல்லாத்துக்கும் பொருத்தமான பொண்ணு கிட்ட நான் ஒப்படைப்பேன். அப்போ யாருமே இல்லாத பிள்ளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அப்படிதானே? ஐயோ அப்படி இல்லம்மா, அவன்கிட்ட இயற்கையாவே அது சமாளிக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. குடும்ப பின்னணி எதுவுமே அவனுக்கு கிடையாதுனால மனசுல எப்பவும் தைரியம் இருக்கும். தான் உசுரை பத்தி எப்பவும் கவலைப்பட மாட்டான். அதனால எடுத்த காரியத்தை சக்சஸா முடிச்சிருவான். ஆனா எங்களை மாதிரி ஆட்களால அது முடியாதுமா. இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி கேஸுகள் எடுத்து நம்ம வீட்டு பெண்கள் வெளியில எல்லாம் போவாங்க வைப்பாங்க. அவங்க மானத்துக்கும் உசுருக்கும் ஏதோ ஆயிடக்கூடாதுங்கிற பயம் இயற்கையாவே எங்களுக்கு இருக்குமா. அது மட்டும் இல்ல, தேன்மொழி இப்ப வேற ஹாஸ்டல்ல தங்கி இருக்கா, வெளியில படிக்கா. நான் ஏதாவது ஒரு கேஸ் எடுக்க போக அது அவளை ஏதாவது பாதிச்சுட்டுனா எல்லா நேரம் அவ கூடயா இருக்க முடியும். அதுக்காகவே இந்த மாதிரி கேஸ்களை நான் எடுக்க மாட்டேமா. அப்படி வர கேஸ் எல்லாம் அவங்க கிட்ட தள்ளுறது ரூல்ஸ் கிடையாது. வேற வழி தெரியாது. குறுக்கு புத்தியை பயன்படுத்திதான் இந்த மாதிரி கேஸ்களை நான் அவங்க கிட்ட தள்ளுவேமா. தப்புதான். அது பொண்ணுத்திரைக்கு நல்லாவே தெரியுமா. நான் எந்த பயத்தினால கொடுக்குறேன் வைக்கிறேன்னு எல்லாம் அவனுக்கு தெரியும். ஏன்
தீவிரவாத கேஸ்களை நான் பிடிக்கலையா, தீவிரவாத கேஸ்களை நான் நடத்தலையா, அது வேற மாதிரி போயிருமா. ஆனா உள்ளூர் கேஸ்களை எடுத்தா அப்படி இல்ல. பாப்பேன், ஒரு மாதிரிப்பட்ட கேஸ்களை நான் பார்க்கதான் செய்வேன். ஒரு போலீஸ் ஆபீசர் வந்துட்டு இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி ஒரு குடும்பத்துல நீ வாழ்ந்து பாரு, அப்ப தெரியும் பயம் எப்படி வரும்னு. வாழணுங்கிற ஆசை வந்தாலே பயம் தானா வரும். அதுக்கப்புறம் மீனா அண்ணியும் பொண்ணு தர அந்த விக்கில ரொம்ப க்ளோஸா இருக்கிறத நான் பார்த்தேன். அண்ணி அவங்க மேல உசுரா இருக்கிறத நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமே நான் கொஞ்சம் கேஸ்களை கொடுக்க கூடாதுன்னு அவனை கொஞ்சம் ஒதுக்கிதான் நான் வச்சிருந்தேன். ஆனா ஆனா என்னடா விக்ரம் தான். விக்ரமே, நான் விக்கி என்கிட்ட சண்டை போட வந்துட்டு கூட நான் விக்ரம் விட்டு அந்த கேஸை எனக்கு கூட வேற யாருக்கு கொடுக்காதமா பேசிக்கிட்டு இருந்தேன். டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பொண்ணு துறைக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க. ஏன்னா அவனோட அபார வளர்ச்சி, அவனுடைய திறமை, அவன்கிட்ட இருக்க திறமைக்கு அவன் டாப்ல போயிருவானுங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால ஒரு கூட்டம் அவனை வீழ்த்துக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் விக்ரம். நீயும் விக்ரமும் ஃப்ரெண்டு தானே? போடா மடையா, அவனு நானும் ஃப்ரெண்டுலாம் இல்ல, அண்ணன் நம்பி அதை புரிஞ்சுக்க. என்னடா சொல்ற? இவன் என்ன சொல்றான்? அதான் நான் எல்லாம் உண்மை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் மூஞ்ச தூக்கிட்டு உட்கார்ந்துருந்தா? நீங்க சொன்னது உண்மை, அதை நான் நம்பணும். தென்மொழி, நான் உன் மேல பைத்தியமா இருக்கேங்கக்காக நீ இப்படிலாம் பண்ணாத சொல்லிட்டேன். நீங்க சொன்ன கதைய இந்த வீட்டு பச்சை புள்ள கூட நம்பாது. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் இந்த வீட்டாருக்கு நம்பிட்டாங்கன்னு நீங்க நம்புறீங்க. நீங்க நம்பலன்னு எனக்கும் தெரியும், இந்த வீட்டுக்காரங்களும் நம்பல. அதுக்கு அடுத்து என்ன வேலை பார்க்கணுமோ அதுல இறங்கிருப்பாங்க. அப்ப என்ன விட அந்த விக்ரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல? தேன்மொழி, இப்படிலாம் சொல்லாத தேன்மொழி. நீ எல்லாமே என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அடிக்காதீங்க தேன்மொழி. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை தீர்த்து வைங்கன்னு உங்ககிட்ட 1000 வாட்டி நான் சொல்லிருப்பேன். இந்த இப்ப முடிச்சிருவேன், அடுத்த வாரம் நான் வந்து முடிச்சிட்டு தான் உன்னை ஹாஸ்டல்ல கொண்டு சேர்ப்பேன். அப்படி இப்படின்னு சொல்லி 1 வருஷத்தை கழிச்சிட்டீங்களே. இந்த வீட்டார்கள் மட்டும் இல்லனா என் நிலைமை எனக்கு காருது. என் அத்தை பையல்கள் இல்ல திலிப்பனே, அவனும் ஆம்பளை, என்ன வந்து பார்த்துட்டு போறானுவ. நாங்க இருக்கோம், நீங்க பயப்படாம இருங்க சித்தின்னு சொல்லிட்டு போறானுவ. ஏதாவது பிரச்சனை நாங்க பாத்துக்கணும் சித்தின்னு வாரம் வந்து பார்த்துட்டு போறானுங்க. திலிப்பனுமா? அவனும் ஆம்பளை, நீங்களும் இருக்கீங்களே. இப்போ ஏதாவது பிரச்சனை எனக்கு பயம் இல்ல. எனக்காக இந்த தோல் கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் உங்களை எதிர்பார்க்கறதே இல்ல. அப்படி சொல்லாத, என் வேலையை பத்தி உனக்கு தெரியும்ல. நான் உன் மேல அக்கறை எல்லாமே இருக்கேன். அக்கறையா இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க, செயல்ல காட்டுவாங்க. சரி விடுங்க, நான் இப்ப அதை எதிர்பார்க்கல. எங்க மத்த யார்கிட்ட சொல்லட்டாலும் பரவாயில்ல, என்கிட்டயாவது சொல்லுங்களேன். என்ன தேன்மொழி, நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? நான் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க. சொல்லுண்ணா. யார் இந்த விக்ரமே? நீங்க விக்ரம் கூட இவ்வளவு க்ளோஸா இருக்கீங்க. உங்களுக்கு பொண்ணு தர எதிரியா இல்ல விக்ரமுக்கு பொண்ணு தர எதிரியா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. என்ன தேன்மொழி, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க? அதே தண்டி இப்ப குடும்பத்துல போகாம வந்துட்டு இருக்கு, அதனால தான் கேக்குறேன். இருக்கிற கொஞ்சம் காதலியும் போக்கிடாதீங்க. இல்ல தேன்மொழி, சத்தியமா சொல்றேன். விக்ரமுக்கும் பொண்ணு துறைக்கு தான் அடிக்கடி பிரச்சனை வரும். அது நாங்க ட்ரைனிங் எடுத்த காலத்திலேயே வரும். விக்ரமுக்கு பொண்ணு துறையை கண்டாலே பிடிக்காது. நான் விக்ரம் ஃப்ரெண்டுனால அவன் கூட இருக்கனால எல்லாரும் என்னைய அப்படிதான் நினைக்கிறாங்க. நான் எப்பவுமே எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கும்னு தான் நினைப்பேன். என்ன, எனக்கு விக்ரம கொஞ்சம் பிடிக்கும், அதனால அவன் கூட அதிகமா சேருவேன். அவன் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், அதனால எனக்கு தெரியுமே தவிர பொண்ணு துறை எனக்கு தனிப்பட்ட வரையில எதிரிலாம் கிடையாது. ரொம்ப நன்றிங்க, உங்ககிட்ட நான் தெரியாம கேட்டுட்டேன், கிளம்புங்க. அதான் நீ கேட்கறதுக்கு நான் பழ சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, ஒழுங்கா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு இப்படி நடக்க பார்த்தா பயமா இருக்குது. கல்யாணம் விளையாடாத. நீ மட்டும் என் வாழ்க்கையில கிடைக்காம போனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும், உனக்கு நல்லாவே தெரியும். பைத்தியம் பிடிக்க வைக்காத தேன்மொழி. இங்க பாரு, அப்படிலாம் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேன். விட்டு கொடுத்துட்டு போய் நினைச்சியா? மானசீகமா வாழ்ந்துட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி நீ தான், நான் உன் புருஷனும் வாழ்ந்துட்டு இருக்கேன். கனவு கற்பனை வாழ்ந்துட்டு இருக்கேன். சும்மா பிடிவாதம் பண்ணாம வந்து கல்யாணம் பண்ண வழிய பாரு. மிரட்டி பாக்குறீங்க? காதலே இருக்க கூடாதுன்னு நினைச்சவன், காதல விலை வச்சவன் நீதான். கல்யாண வாழ்க்கையே வேண்டான்னு இருந்தவன், கல்யாண ஆசையை காட்டினவன் நீதான். இப்போ அது குத்தோ இது குத்தோன்னு ஒதுங்கி போனா என்ன பார்த்த பைத்தியக்கார மாத்திட்ட உனக்கு. நீ உசுரன்னு உனக்கு தெரியாது, உசுரே நீதான் உனக்கு தெரியாது. இல்லைன்னு எனக்கு பைத்தியம் பிடிச்சிருந்தி. உன் மேல அவ்வளவு பைத்தியமா இருக்கு. நீ இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. இவ்வளவு நாள் கல்யாணத்தை தள்ளி போட்டதே உனக்காக தான், உன் சந்தோஷத்துக்காக தான். நீ சந்தோஷமா இருந்தா போதும் நினைக்கிற வேணா. மத்தவங்கிட்ட போய் சொல்றதை ஏன்டி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? ஏன்டி என்ன கொல்லுற? நான் உன்கிட்ட உண்மையா இருக்கேன். இங்க பாரு, எல்லாம் உண்மை தெரியுமா உனக்கே புரியும். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு. இந்த வீட்டு சின்னது பெருசு வரைக்கும் எல்லாரும் எனக்கு எதையா பாக்குறீங்க? நான் இந்த குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு எங்க அம்மா எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீ எனக்கு முக்கியம். அம்மா இனி உங்க நினைத்துவாங்க. எங்க அம்மா உண்மையை தெரிஞ்சுக்குவாங்க. எங்க அம்மா எடுத்த கவுத்தனையும் எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. அவங்க அலசி ஆராய்வாங்க. அப்ப தெரியும் நான் எந்த குற்றமும் செய்யலன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சரிங்க, பொண்ணுத்தர உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட் இல்லன்னு தெரியும், ஆனா விக்ரம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு தெரியும்.
அப்ப நம்ம வீட்டு சடங்குக்கு விக்ரம் ஏன் வரல, பொண்ணு தரையா வந்தாரு? இப்ப இல்ல, எப்பவுமே விக்ரம் வரமாட்டான். ஏன் தெரியல திருமலி. நீங்க கேட்கல. எதிரியா நினைச்ச பொண்ணு தர அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டு பையனா நின்னு அவளை வெறுக்கும் பரமாறி நம்ம வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சு நம்ம வீட்ல ஒரு பையனா இருந்துட்டு போனா. விக்கி அப்படிதான் வந்தவங்க கூட அவனுக்கு ரெண்டு பேரும் இந்த வீட்டு பையங்க தான் நினைச்சாங்க. ஏன்னா எந்த கௌரவம் பார்க்காம அவ்வளவு வேலை பார்த்தானுங்க. நீங்க கூட என் ரூம்ல தான் இருந்தீங்க. ஆனா அவனுக்கு அப்படி இல்ல, இழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடந்தாங்க. ஏன் எச்சில கூட போய்கிட்டு இருந்தானுங்க. நீங்க எதிரியா பார்த்த பொண்ணு தரையும் விக்கியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க. உசுரு அவனுக்காக என்ன வேணாலும் செய்றீங்க. அப்பேற்பட்டவே நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரல, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பழகல. ஏன் நீங்க கண்ணலே காட்டல உங்களுக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்குன்னு? இப்போலாம் சில ரகசியங்கள் வெளிய வரும்போது தான் தெரியுது. எதுக்கு இந்த ரகசியமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்? இப்படிலாம் கேள்வி கேட்டா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. சொல்லுங்க. எனக்கு நீங்க எல்லாத்தையும் உண்மையா இருக்கணும்னு ஆசை. வெளியில இருந்து வந்த மதன் அண்ணன், தினேஷ் அண்ணன் அவங்கெல்லாம் இந்த குடும்பத்தோட அனுநியமாயி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசமா ஒரு பிணைப்பா இருக்காங்க. நாமெல்லாம் இல்லட்டா கூட அவங்களாம் ஒரு குடும்பமா சந்தோஷமா வாழுவாங்க. அத்தை மாமா, குமார் மாமா, மீனா குட்டி அத்தை, புள்ளைங்க, சதீஷ் மாமா, மீனா அத்தை, தினேஷ் மாமா, தமிழ் அத்தை, செம்மகலி அத்தை, மதன் மாமா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்நியமா இருக்காங்க. எனக்கு இப்ப அந்நியமா தெரியுது. நான் அந்நியமா ஃபீல் பண்றேன். இத்தனை பேர் இந்த வீட்ல இருந்தோம் நான் அந்நியமா நினைக்கிறேன். புள்ளைங்க மேல எனக்கு மேல அதிகமா பாசம் இருக்கும். இப்போ அந்த புள்ளைங்க என்னை பார்த்து ஒதுக்கி போறாங்களோன்னு எனக்கு பயம். ஏன் திருமலி? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தாங்க. திருமலி, நான் சத்தியமா சொல்றேன் திருமலி, நான் எந்த தப்பும் பண்ணல. எல்லா உண்மையும் சொல்லி தொலைங்க. என்னால அந்நியமா வாழ முடியல. இங்க பாரு, என்கிட்ட எந்த ரகசியம் கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. நான் எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் என்ன ரகசியம் சொல்ல எதிர்பார்க்கறீங்க? எனக்கு எல்லாரும் வேணும். நீங்க எல்லாருமே எனக்கு வேணும். என்ன புள்ள மாதிரி பாக்குற அண்ணி மாதிரி, பாசத்தை கொட்டி வளர்க்குற என் அப்பா, என் அண்ணன் மாதிரி எல்லாரும் எனக்கு வேணும். வேலைக்கு போயிட்டு வந்தாலே என் காலை கட்டுறீங்க அண்ணன் பிள்ளைங்க எல்லாருமே எனக்கு வேணும் தேன்மொழி. நான் சில ரகசியங்கள் சொல்லாம இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாம் நல்லது. நான் சொன்னா தேவையில்லாம இந்த குடும்பம் பிரியும் தேன்மொழி.